வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி 50 வந்து இன்னைக்கு ஜூன் 8ஆம் தேதி திங்கக்கிழமை என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ரீப்ளே பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த ரீப்ளே பண்ணி பார்க்கும்போது எந்தெந்த இடத்துல எல்லாம் பொசிஷன் எடுத்திருந்திருக்கலாம் அண்ட் எந்த மாதிரி லாஜிக் யூஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு அப்படிங்கிறதா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸில் நான் யூஸ்வலாக வந்து இது நடந்திருக்குன்னு சொல்லாமல் இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல பொசிஷன் எடுக்கலாம்னு சொல்லும்போது நிறையா பேத்துக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, அப்போ இந்த போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பியூரான நமக்கு வந்து ப்ரீ மார்க்கெட்டில் ஒரு டேட்டாஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து கேப் டவுன் வர முடியுமா, கேப் அப் வர முடியுமா, ஒன்று. இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் கேப் டவுன் வரலாம், எவ்வளோ தூரம் கேப் அப் வரலாம். மூணாவது, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் டைரக்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிச்சிருக்கோம். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி லைவ் மார்க்கெட்டில் இருக்க சுச்சுவேஷன்ஸை நம்ம வந்து ஒரு ரெப்ளிகா பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு எக்ஸாம்பிளாக தான் எடுக்கிறோம். ஏன்னா நம்ம லைவ் மார்க்கெட்டில் கண்டிப்பாக சார்ட் பார்த்துருப்போம். ஸோ அப்படின்னாலுமே நம்ம வந்து டெய்லியும் இந்த மாதிரி ரீப்ளே பண்ணி ஒரு லாஜிக் டெவலப் பண்ணும்போது லைவ் மார்க்கெட்டில் நமக்கு வந்து இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீடியோ இன்னைக்கு வந்து நான் வந்து ரீப்ளே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் என்னங்கிறது தெரியணும். அண்ட் இன்னையோட மார்க்கெட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமாக ரெசிஸ்டன்ஸ் தான் தேவைப்படுது. ஏன் அப்படின்னா, இன்னையோட மார்க்கெட்டில் நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்லேயே சொல்லியிருந்தோம், ஒரு 7 மணி 7:30க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ அதனால ஒரு 300லேருந்து ஒரு 350 பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒன்று. இரண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இன்னையோட மார்க்கெட்டுக்கு 2 முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, அதாவது போன ஃப்ரைடே வந்து நமக்கு ஃப்ரைடேவோட லோவஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு நமக்கு பார்த்தோம்னா, ஃப்ரைடேவோட லோவஸ்ட் பாயிண்ட் ஏறக்குறைய 23,300. அப்போ இந்த 23,300 பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ட்ராடே, அதாவது ஒரு ப்ரீவியஸ் டே லோ அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ இந்த ப்ரீவியஸ் டே லோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இன்னையோட மார்க்கெட்டுக்கு இருக்க போகுது. ஏன் இன்னையோட மார்க்கெட்டுக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக ப்ரீவியஸ் டே லோ இருக்கும் அப்படின்னா, நமக்கு இன்னையோட மார்க்கெட்டில் நம்ம வந்து ஒரு கேப் டவுன் எதிர்பார்க்குறோம். சப்போஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கேப் டவுன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் நம்மளோட அனாலிசிஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் இன்னைக்கு ஒரு கேப் டவுன் இருக்கும். அப்போ இந்த கேப் டவுன் இருக்கும்போது ஒரு முக்கியமான கான்செப்ட் நடக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் ஃபில்லிங் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ எப்போ வந்து மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு லோவஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுன் ஃபார்ம் ஆகுதோ, அப்போது இம்மீடியட்டாக அந்த இன்ட்ராடேலேயே பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்கும். அப்போது இந்த கேப் டவுன் அண்ட் கேப் அப் வந்து, ஸோ அதே மாதிரி கேப் அப் நடந்தாலுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே இருக்கிற மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சு, இது வந்து நியூ ஓப்பனிங் பொசிஷனா, மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கேப் ஃபில்லிங் நடக்கும். அப்போது இந்த கேப் ஃபில்லிங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட் அப்படிங்கிறனால நம்ம இந்த கான்செப்டை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். அண்ட் இன்னையோட ட்ரேட் லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக சொல்லிட்டு இருக்க இஎம்ஐ பேஸ்டு பாக்ஸ் செட்டப் இருக்குது பாருங்கள், அதிலிருந்து ஒரு சின்ன மாறுபாடு இருக்க போகுது. ஸோ வாங்க இப்போ நம்ம ரீப்ளே பண்ணும்போது கரெக்டான லாஜிக் பார்க்கலாம். அப்போ நம்ம மார்க்கெட்டை பொறுத்தளவு நமக்கு இன்னைக்கு ரீப்ளே இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். கேப் டவுன் எவ்வளோ வருதுங்கிறத நமக்கு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட பொசிஷன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட்டில் இருக்கிற கேப் டவுன் எவ்வளோன்னா நம்ம வந்து 340 இல்லைனா 325 வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ 300லேருந்து 350 வரைக்கும் எதிர்பார்த்தோம். ஆவரேஜ் வச்சோம்னா 325. ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா 293. ஸோ ஏறக்குறைய வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் கேப் டவுன் வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு நல்ல லாஜிக். அப்போ இந்த 300 பாயிண்ட் கேப் டவுன் வந்துருச்சு அப்படிங்கிறனால நம்ம இங்கேருந்து நமக்கு 2 முக்கியமான விஷயம் நடக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக மார்க்கெட் வந்து டவுன் சைட் புஷ் எவ்வளோ தூரம் வரலான்னா 23,000 வரைக்கும் வரலாம் ஒன்று. இரண்டாவது விஷயம் என்னன்னா, இங்கேருந்து அடுத்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா 22,500 வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகும். ஸோ அப்போ இருக்கிற பொசிஷன்லேருந்து நம்ம வந்து கிளியராக இருக்கணும், மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 23,000 வரைக்கும் ஒரு டவுன் சைடு ஒரு சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி 22,500, அந்த எப்படி இந்த 22,500 அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்லேயே கிளியராக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ 22,500. ஸோ இது வந்து நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் ப்ரைஸ் ஆக்ஷனோட ஒரு நாலேஜும் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் வந்து ரெடி பண்ணியிருக்கும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ அதை பேஸ் பண்ணி இருக்கு. அதே மாதிரி வீக்லி ஹை அண்ட் லோ பேஸ் பண்ணி இருக்கு. இப்போ வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா 23,200. ஸோ இதுதான் வந்து போன வீக்கோட ஒரு லோவஸ்ட் பாயிண்ட், இல்லைன்னா போன வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் தான் மார்க்கெட் வந்து ரொம்ப நேரம் இருந்துச்சு. அப்போது நம்மளோட லாஜிக் என்னென்னா அடுத்த கேண்டில் எந்த டைரக்ஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அடுத்த கேண்டில் வந்து கீழே ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுக்கணும். இல்லை அடுத்த கேண்டில் வந்து ஒரு பாசிட்டிவான டைரக்ஷனில் போகுது அப்படின்னா நம்ம வந்து லாங் பொசிஷன் எடுக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேட் லாஜிக். இந்த இடத்துல நம்ம வந்து இஎம்ஏவோ எஸ்எம்ஏவோ பாக்ஸ் செட்டப்போ எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. கேண்டில் ஸ்டிக்கோட பேட்டர்னை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து ஒரு முக்கியமான லாஜிக். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து ரீப்ளே பண்ணுறேன். ஸோ ரீப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டிலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் கேண்டில் வந்துச்சு. அப்போ இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீன் கேண்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு புல் பேக் கேண்டில், இது ரெண்டுமே நடந்திருக்கு. ஓகே, அப்போது இந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் வந்து ஒரு பாசிட்டிவான கேண்டில் தான் நடந்திருக்கு. அண்ட் இரண்டாவது விஷயம் என்னென்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி டைரக்டான அப்ஸ்விங் போகாமல் மார்க்கெட் இந்த அப்ஸ்விங்லேருந்து இந்த அப்ஸ்விங் ஒரு புல் பேக், அதுக்கப்புறம் இது எங்கே இந்த புல் பேக் இருக்குது எனக்கு தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நெகட்டிவ் கேண்டில் இருக்குது பாருங்கள், இதுதான் புல் பேக். ஸோ எப்பயுமே ஒரு நெகட்டிவ் கேண்டில் வர்றது தான் இந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு புல் பேக்குன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த ஒரு நெகட்டிவ் கேண்டில், இந்த ரெட் கேண்டில் வந்திருக்கு பாருங்கள், இந்த ரெட் கேண்டில் வந்து புல் பேக். இரண்டாவது விஷயம், இந்த ரெட் கேண்டிலோட ஷேப்பை கவனிங்க, பக்கத்தில் இருக்கிற க்ரீன் கேண்டிலோட ஷேப் கவனிங்க. இப்போ இந்த ரெட் கேண்டிலோட ஷேப் பார்த்தோம்னா ஒரு டாஜி கேண்டிலாக இருக்குது. அதாவது மார்க்கெட் ஓப்பனிங் ப்ரைஸ்க்கும் க்ளோசிங் ப்ரைஸ்க்கும் பக்கத்திலே இருக்குது. ஸோ செல்லர்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்க மார்க்கெட்டை கீழே கொண்டு போக. ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டில்ஸ் வந்து ஒரு கிளியரான ஒரு பாடி, ஒரு கரெக்டான ஒரு விக்கு, மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் இந்த மூணாவது கேண்டில் பார்த்தீங்கன்னா விக்கு கீழே வந்து கம்மியாக இருக்குது, சரி கீழே வந்து அதிகமாக இருக்குது, மேலே கம்மியாக இருக்குது. ஸோ இதுவுமே என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான சொல்லுது. ஸோ இப்போ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பொசிஷன் எடுக்கலாம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவு நம்ம வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து பொசிஷன் எடுக்கிறதுக்கான லாஜிக் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணணும் இந்த இடத்துல எங்கன்னா லாங் பொசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு லாஜிக் இருக்குது. இல்லை நமக்கு வெயிட் பண்ணணுன்னாலும் நம்ம வந்து மார்க்கெட் வந்து செகண்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் பாசிட்டிவ் டைரக்ஷனில் தான் போகுது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் தான் மார்க்கெட் புஷ் ஆகிட்டு இருக்கு. அப்போது இங்கேருந்து ஒரு புல் பேக் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மறுபடியும் ஒரு லாங் பொசிஷன் எடுக்கலாம். ஸோ புல் பேக் வந்துருச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸோ மார்க்கெட் வந்து மேலே போச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புல் பேக். அப்போது அட்லீஸ்ட் நமக்கு இங்கேயாவது நம்ம வந்து லாங் பொசிஷன் எடுத்துருந்துருக்கணும். அப்போ இந்த லாங் பொசிஷன் எடுக்கும்போது இன்ட்ராடே லோ இருக்குது பாருங்கள், இந்த லோ வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வரலாம். இது வரைக்கும் வந்துட்டு ரிவர்ஸ் ஸ்விங் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஒரு சின்னதாக இன்னொரு லாஜிக் நமக்கு இன்டர்மீடியட்டான ஒரு சப்போர்ட் வச்சாலும் இந்த இடம் வைக்கலாம். ஸோ இந்த இடத்துல புல் பேக். ஸோ அப்போது எய்தர் இங்கே இல்லைனா இங்கே நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு லாங் பொசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இஎம்ஐவை வந்து மறந்துடணும். ஸோ நம்ம இஎம்ஐவை இல்லாமல் தான் நம்ம வந்து லாஜிக் எடுக்கிறோம். அண்ட் இந்த லாஜிக் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எப்பயுமே நமக்கு ஒரு புல் பேக் இல்லைனா ஒரு கேப் ஃபில்லிங் ஒரு ஸ்ட்ராட்டஜி நடக்கும். அந்த ஒரு லாஜிக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொசிஷன் எடுக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு பார்த்தோம்னா இந்த இடத்துல இல்லைனா இந்த இடத்துல நமக்கு வந்து பொசிஷன் எடுத்திருக்கோம், லாங் பொசிஷன். இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரீப்ளே பண்ணலாம், என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக போயிட்டே இருக்குது. இந்த இடம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஏற்கனவே ஃபஸ்ட்டு நமக்கு வந்து 9:18க்கு அதாவது 9:15க்கு ஓப்பன் ஆச்சு. செகண்ட் கேண்டில் நம்ம 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கோம், 9:15 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம் அப்படின்னு. ஸோ அது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் பாசிட்டிவாக போகுது. அப்போது இந்த இடத்துல நமக்கு முக்கியமானது 23,200 பக்கம் இருக்குது. அப்போ இங்கே ஒரு கன்சாலிடேஷன் ஸ்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகலாம். அப்படி இல்லைனா இங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ அங்கே வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு, அப்படியே கன்சாலிடேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் 23,200 வந்து பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து 23,200 பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது, ஆனால் பிரேக் அவுட்டே ஆகலை. ஸோ நமக்கு வந்து டைம் டிகேல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நம்மளோட ஆப்ஷன்ஸ் வந்து குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு ஒரு ½ அன் ஹவர் இல்லைன்னா 45 மினிட்ஸ்க்கு மேலே ஒரு பாக்ஸ் செட்டப்பில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ட்ரேட் ஹோல்டு பண்ணுறது ஒரு லாஜிக் இல்லாத விஷயம். அதாவது நமக்கு இந்த 23,200 அப்படிங்கிற பாக்ஸ் எப்போ ரீச் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9:30க்கு ரீச் ஆச்சு. அண்ட் இந்த 10:30க்கு ரீச் ஆச்சு. 10:30க்கு ரீச் ஆனது நமக்கு
12 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இதே ரேஞ்சில் இருக்குது. வேணும்னா நம்ம இனியும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போது 10:30க்கு ரீச் ஆனது 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஒரே ரேஞ்சில் இப்படி இருக்குது, அதாவது ஒரு பாக்ஸ் செட்டப், அதாவது ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டைம் டிகே நடக்கும். அதாவது ப்ரைஸ் வந்து ஒரே ரேஞ்சில் இருந்தாலும் ஆப்ஷன்ஸை பொறுத்தளவு டைம் டிகேன்னு இருக்குது. ஸோ அதில் உங்களோட ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த குறைய ஆரம்பிக்கும் போதும் இல்லைனா குறையுது அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பொசிஷன்ஸை வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ நம்ம இங்கிருந்து பொசிஷன் எடுத்தோம், இப்போதைக்கு வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் எதுவும் ஹிட் ஆகலை. நமக்கு வந்து இந்த இடத்துல பொசிஷன் எடுத்திருந்தோம், இல்லைனா இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் எடுத்திருந்தா நமக்கு ஒரு 90 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருந்திருக்கும். இல்லை நான் வந்து செகண்ட் பொசிஷனில் தான் இருந்தேன்னா ஒரு 60 பாயிண்ட். ஸோ இப்போதைய நிலைமையில் 60 பாயிண்ட்டு இதே 60 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10:30க்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட்டபிளாக இருந்திருக்கும். இல்லை 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக ப்ராஃபிட் இருந்திருக்கும். ஆனால் உங்களோட டைம் டிகேல பார்த்தீங்கன்னா ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால தான் இந்த பாக்ஸ் செட்டப்பில் முக்கியமாக வந்து மார்க்கெட் எப்போ வந்து கன்சாலிடேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வைக்கணும். ஓகே, அப்போது மார்க்கெட் வந்து இந்த கன்சாலிடேட் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருச்சு. மறுபடியும் நம்ம ரீப்ளே பண்ணலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு 12:20க்கு ஸோ கன்சாலிடேட் ஆகும்போது என்னோட லாஜிக் என்னென்னா 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணணும். அப்படி 2 ஹவர்ஸ்க்கு வெயிட் பண்ணும்போது நம்மளோட ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து ஒரு 10% ட்ராப் ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டில் ப்ரைஸை வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகலை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் லாஜிக்கில் தான் போயிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம கன்சாலிடேஷன் ஸ்டேட்டில் நம்ம டைம் டிகேயை வந்து ஹோல்ட் பண்ணனால இப்போதைய ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கிறனால இந்த இடத்துல உங்களுக்கு என்ன டைம் டிகே, இந்த 10:30 to 12:30 வந்து டைம் டிகே ஆனது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருந்துருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இது வந்து ரிஸ்க் ரிவார்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. உங்களுக்கு வந்து கேபிட்டல் ரிஸ்கில் இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஒரு இதே போதுமானது. எப்போ வந்து நம்மளோட ரிஸ்க் வந்து ப்ராஃபிட்டபுளாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கை வந்து நமக்கு வந்து ஓகே பரவாயில்ல அப்படின்னு நினைப்போம்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட் வந்து மினிமம் அட்லீஸ்ட் 50% உங்களோட ப்ராஃபிட் அமௌண்ட்டாக இருக்கிற பட்சத்துக்கு உங்களுக்கு ஹை ரிஸ்க் எடுக்கிறதுக்கான ஒரு சைக்காலஜிக்கல் ப்ரெஷர் இருக்காது. ஸோ ஹை ரிஸ்க் எடுக்கும்போது நீங்கள் வந்து ஓகே பரவாயில்ல நமக்கு வந்து லாஸ் ஆனாலும் நம்மளோட ப்ராஃபிட்லேருந்து தானே லாஸ் ஆகுது அப்படிங்கிற லாஜிக் வரும். ஸோ அப்படிங்கிறனால உங்களோட எய்ம் வந்து உங்களோட கேபிட்டல் கம்ப்ளீட்டாக வந்து உங்களோட ப்ராஃபிட்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணதாக இருக்கணும். அதாவது நான் 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 4-5 மாதம் வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக ரொம்ப டைட்டாக நம்ம வந்து ட்ரேட் பண்ணி இந்த 1 லட்சமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராஃபிட்லேருந்து திருப்பி இந்த 1 லட்சத்தை நான் வெளியே எடுத்துகிட்டு திருப்பி இன்னொரு 1 லட்சம் மொத்தமாக 2 லட்சம் நான் வந்து ப்ராஃபிட் சம்பாரிச்சிருந்தேன் அப்படின்னா 1 லட்சம் ப்ராஃபிட் சம்பாரிச்சிருந்தேன்னா நமக்கு வந்து அந்த கேபிட்டலில் வந்து நமக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கான ஒரு லாஜிக் இல்லைனா ரிஸ்க் எடுக்கிறதுக்கான சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போதைய இன்னையோட மார்க்கெட்டில் பார்த்தோம்னா இந்த இடத்துல டைம் டிகேலேருந்து மாறி நமக்கு ஹோல்டு பண்ணதுனால மார்க்கெட் இவ்வளோ தூரம் ப்ராஃபிட்டபுளாக புஷ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பியும் இந்த ஜோனுக்கு வரும்போது இந்த இடத்துல நான் வந்து ஸ்டாப் லாஸை கொடுக்கணும். ஏன்னா மார்க்கெட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஜோன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பியும் இந்த ஜோனுக்குள்ளே வருது. அப்போ எனக்கு இது போதுமான அளவு. அப்போது இங்கே இருந்த ப்ராஃபிட் நமக்கு குறைஞ்சிரும். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்டில் நம்மளோட ஸ்டாப் லாஸ் எங்கே ஹிட் ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா 75 பாயிண்டில். ஸோ இங்கே வந்து 68 பாயிண்ட் இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்ஷன்ஸில் இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கும். அங்கேருந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஏன்னா நமக்கு 4 கேண்டில் தொடர்ந்து நெகட்டிவ் கேண்டில். அது மட்டும் இல்லாமல் 23,200 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ட்ரு ஆக போகுது. அப்போது இந்த இடத்துல நம்மளோட லாங் பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு முக்கியமான ட்ரேடு இன்னையோட மார்க்கெட்டுக்கு. அண்ட் இது வந்து நமக்கு வந்து பியூரான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கேண்டில் பேட்டர்ன் அண்ட் புல் பேக் வச்சு எடுக்கிறது. அண்ட் இன்னையோட மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ட்ரேடுமே இருக்குது. ஸோ இந்த லாஜிக்கில் நீங்கள் ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த பாக்ஸ் செட்டப்பை இங்கே மட்டும்தான் அதாவது பிரேக் அவுட் ஆச்சு. நம்ம பாக்ஸ் செட்டப்புக்குள்ளே போயிருந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப கம்மியான ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருந்துருக்கும். எவ்வளவு கம்மியான ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம கவனித்தோம் அப்படின்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான். ஏன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கேப் ஃபில்லிங்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இருந்தனால நமக்கு வந்து பாக்ஸ் செட்டப் பண்ணி இஎம்ஐ இன்றைக்கி ஒர்க் ஆகிருந்திருக்காது. காரணம் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேப் டவுன். அண்ட் இந்த கேப் டவுன்லேருந்து இஎம்ஐக்கு மேலே வர்றதுக்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஹவர்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் கன்சாலிடேட் ஆகி பாக்ஸ் செட்டப்பை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து காலையில் இந்த கேப் ஃபில்லிங் நடக்கும் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கை பேஸ் பண்ணி இரண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து
இந்த கேப் ஃபில்லிங் லாஜிக்கும், 2வது வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் ஆக்ஷனையும் யூஸ் பண்ணோம். இப்போ கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இஎம்ஐவை பேஸ் பண்ணியே நமக்கு இன்னொரு ட்ரேட் கிடைக்கும். எப்போ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து அப்படியே வெயிட் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த ப்ரீவியஸ் டே இதுக்கு முன்னாடி இருந்ததை நம்ம வந்து விட்டுட்டு, நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, இஎம்ஐக்கு கீழ வந்து மார்க்கெட் வந்து புஷ் ஆயிருக்கு. அப்போ இஎம்ஐக்கு கீழ வந்து மார்க்கெட் புஷ் ஆயிருக்கு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 23,200லேருந்து ஒரு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிற மாரி இருக்கு. அப்போ நம்ம இந்த பாக்ஸ் செட்டப்லேயே நமக்கு வந்து முக்கியமான ஒரு லாஜிக் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த பாக்ஸோட ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்ல நீங்கள் பொசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா, இங்கேருந்து இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ல பொசிஷன் எடுக்கிறீங்கன்னா, மார்க்கெட் அப்படியே அழகா கீழே வரும். ஸோ அப்படிங்கிறனால நம்ம இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் நம்ம வந்து பொசிஷன் எடுக்க போகிறோம். ஸோ பாக்ஸ் செட்டப்லேருந்து கீழே வந்துருச்சு. 4 கேண்டில் நமக்கு நெகட்டிவ் கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு புல் பேக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்டில் நம்ம வந்து எய்தர் வந்து இந்த இடத்துல பொசிஷன் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல பொசிஷன் எடுக்கலாம். ஸோ 2 பாயிண்ட் நமக்கு இருக்குது. ஸோ அங்கே அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து இந்த புல் பேக்குக்கு அப்புறம். ஸோ நெகட்டிவ் சைடு வரும்போது க்ரீன் கேண்டில் வரது தான் புல் பேக். அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் புஷ். மினிமமாக நான் டார்கெட் எவ்வளோ தூரம் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,170 வரைக்கும் எதிர்பார்க்குறோம். அதுக்கு கீழேயும் போச்சு அப்படின்னா நமக்கு இது. அண்ட் இந்த ட்ரேட் வந்து ஏன் ட்ரிகர் ஆகுதுன்னா, நம்மளோட பாக்ஸ் செட்டப்பில் ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்து டவுன்ஃபால் ஆகுது. 2வது விஷயம் இஎம்ஏ, அதாவது 9 இஎம்ஏ அண்ட் 20 இஎம்ஏக்கு கீழே இருக்குது. 3வது நம்ம புல் பேக்கில் இருக்கோம். இந்த 3 லாஜிக்கும் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிறனால நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கேண்டிலில் நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கடன் அழகாக விழுந்திருக்கு. ஸோ இன்றைக்கி மேபி நீங்கள் யோசிக்கலாம், போஸ்ட் மார்க்கெட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி. ஸோ லைவ் மார்க்கெட்லேயும் நீங்கள் இதை எடுக்க முடியும். லாஜிக் மட்டும் நீங்கள் கிளியராக வச்சுக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம இஎம்ஐ பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி பாக்ஸ் செட்டப் மட்டும்தான் நம்ம பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட்டில் கேப் ஃபில்லிங்கையும் சேர்த்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு இன்க்ரிமெண்டலாக ஒரே ஒரு லாஜிக் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிங்கிறனால அடுத்த லாஜிக் வந்து நம்ம இஎம்ஐக்கே வந்துட்டோம். ஸோ மார்க்கெட்டில் வந்து கடன் கீழே விழுந்துட்டே இருக்கும். ஒரு 3 o'clock 3:15 வரைக்கும் நமக்கு பார்க்கலாம். மார்க்கெட் வந்து ஒரு அப்ஸ்விங் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஏறக்குறைய 2.25 ஆயிடுச்சு. ஸோ இந்த 2.25க்கு மார்க்கெட் வந்து ஒரு மேலே அப்ஸ்விங் போயிருக்கு. அப்போது இந்த அப்ஸ்விங்கில் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஹோல்டு பண்ணலாம். காரணம் என்னென்னா, இந்த பாக்ஸோட ஒரு லோவர் எண்டில் இருக்குது. ஸோ அப்போது நமக்கு வந்து அடிஷ்னலாக என்ன பார்க்கணுன்னா, நமக்கு இந்த பாக்ஸோட லோவர் எண்டில் இருக்கும்போது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணணும். ஸோ அப்படிங்கிறனால இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மேலே போகுதா அப்படிங்கிறதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். வெறும் இஎம்ஐயை மட்டும் கன்சிடர் பண்ணாமல் இந்த ஒரு லாஜிக்கையும் சேர்த்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொசிஷன்ஸ் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ யூஸ்வலாக இந்த பாக்ஸ் இல்லாமல் வெறும் இஎம்ஐ மட்டும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து நம்மளோட லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பொசிஷன் க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஆனால் இன்னையோட மார்க்கெட்டில் நம்ம வந்து இந்த பாக்ஸையும் சேர்த்து வச்சு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த இஎம்ஐ பேஸ்டு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக நமக்கு வந்து இந்த பாக்ஸோட ஒரு லோவஸ்ட் பாயிண்ட்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். மார்க்கெட் அப்படியே போகுது. ஸோ இது வந்து ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 3:18, ஸோ 3:20 ஆச்சு. இன்னும் ஒரே ஒரு கேண்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து பொசிஷன் ஹோல்ட் பண்ணலாம். ஆனால் இது வந்து ரிஸ்க்கான வேலை. ஸோ அப்படிங்கிறனால என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் முடிஞ்ச அளவு நான் 3 மணிக்கே பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஆனால் 3 மணிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் கேண்டில் வந்தனால ஒரு புல் பேக்குக்கு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த 3 மணிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் கேண்டில் கீழே வந்துச்சு, ஒரு புல் பேக். இந்த புல் பேக்கோட நான் என்ன பண்ணுறேன்னா பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ண போகிறேன். அப்போது நமக்கு இந்த இஎம்ஐ பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பொசிஷனுக்கான ஒரு ட்ரேட். அப்போ இந்த ஷார்ட் பொசிஷனுக்கான ட்ரேடு நம்ம ஒரு 2 பாயிண்ட் இருக்குது, அதுக்கு நடுவில் வச்சுருவோம். ஸோ மினிமம் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 பாயிண்ட். அப்போது நமக்கு வந்து ஒரு லாங் பொசிஷனில் ஒரு 70 பாயிண்ட்டும் ஷார்ட் பொசிஷனில் ஒரு 70 பாயிண்ட்டும். இதுதான் இன்னையோட மார்க்கெட். அதாவது இன்னையோட மார்க்கெட் வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே லெவலில் தான் இருக்குது, ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பொசிஷன். ஆனால் மேலே போன ஒரு அப் ஸ்விங்கையும் கீழே வந்த ஒரு டவுன் ஸ்விங்கையும் நம்ம வந்து ஏதாவது ஒன்று, இந்த 2ல் ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபிளாக ஆக்கியிருந்தீங்கன்னா இன்னையோட டே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு பிஎன்எல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது பிஎன்எல் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டபிளாக இருந்திருக்கும். ஸோ இந்த லாஜிக் வந்து கேப் ஃபில்லிங் அண்ட் நம்மளோட இஎம்ஐ பேஸ்டு பாக்ஸ் செட்டப்போட ஒரு லாஜிக். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ டவுட்ஸோ இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.